Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, welcome to Dhivya Arts and Crafts. இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் ஜர்தோசி ஒர்க் வச்ச ஒரு மோட்டிவ்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இவ்வளோ நாளும் ஆரி ஒர்க்கை வச்சு நம்ம வந்து மோட்டிவ்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஆரி ஒர்க்கும் தெரியாதவங்க வெறும் ஜரி த்ரெட்டில் எனக்கு செயின் மட்டும் போட தெரியும், நான் இந்த மாதிரிலாம் ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு ஒரு மோட்டிவேஷனுக்காக ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டரிலையும் நம்மளால் ஜர்தோசி ஒர்க் பண்ண முடியும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது நார்மல் சூயிங் த்ரெட். இது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது, நம்ம கோல்டு கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ரிலேட்டட் கலரில் சூயிங் த்ரெட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீடில்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்பர் 7ல் க்ரீவல்ஸ் அப்படின்ற பிராண்டில் உள்ள, அதாவது ஃபார்மேட் வந்து க்ரீவல்ஸ். இதோட ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கும், பட் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். இதை காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த பாருங்கள், நம்பர் 7 க்ரீவல்ஸ். இது மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜர்தோசி ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆரி நீடில், அப்புறம் நமக்கு தேவையான க்ளூ, இது மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப முக்கியமாக ஜர்தோசிங்கிறது வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் இது ஒரு வெரைட்டி தான். இதிலே வந்து ஜர்தோசிலே தின்னு, மீடியம் சைஸுன்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பிக் சைஸு. இது வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். ரொம்ப கிராண்டான சோலி ட்ரெஸ்ஸஸ் இல்லைன்னா கிராண்டான குர்த்திஸ் இல்லைன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஜர்தோசி தான் யூஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ண போகிறது இப்போது கோல்டு கலர். இப்போது வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு மோட்டிவ்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மோட்டிவ்ஸ் பண்ணையில் நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய ட்ராபேக் என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து எக்ஸாக்டாக வரைய தெரியாது, எப்படி வரைகிறது அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு வந்து நம்மள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு டூல்ஸ் இருக்குது. அது வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி ரவுண்ட்ஸ், சர்க்கிள், ஸ்கேல்ஸு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கடையில், மார்க்கெட்டில் நோட் புக்ஸ் சேல்ஸ் பண்ணுற கடையில் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் இருக்கும். இது என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம ஒரு சன்பலி டைப்பில் ஒரு மோட்டிவ்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு சென்டரில் ஒரு 6 ஸ்டோன்ஸை சுற்றிருமோ, சென்டரில் ஒரு ஸ்டோன் இருக்கிற மாதிரி நான் வந்து க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும். ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன சைஸில் சன்பலி வேணுமோ அந்த சைஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைஸு பெரிய சைஸ். ஸோ என்ன சைஸில் நமக்கு சன்பலி வேணுமோ அந்த சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெரிய சைஸு சன்பலி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இப்போது ஸ்டோன்ஸை ஒட்டி நல்லா ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கரெக்டாக இந்த சர்க்கிளோட சென்டரில் வச்சுட்டு நான் வந்து அவுட்ரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது ஒன்று மட்டும்தான் நான் வந்து வரைஞ்சிருக்கேன். இது வரைஞ்சதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் அதே ஹைட்டில் நான் வரைஞ்சிட்டு வரேன். ஸோ இது மட்டும்தான் நம்ம மோட்டிவ்ஸோட பேஸ். வேறு எதுவும் நம்ம எக்ஸ்ட்ராவாக ட்ரா பண்ண போகிறதில்ல. இந்த ட்ராயிங்கை வச்சு இப்போ நம்ம வந்து மோட்டிவ்ஸை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜரி த்ரெட்டில் எட்ஜில் வந்து நாட் போட்டுக்கோங்க. இந்த நாட்டை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக அவுட்ரு செயின் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஹைலைட்டாக தெரிஞ்சாலும் பரவாயில்ல, தெரியலனாலும் பரவாயில்ல. எதுக்குன்னு கேட்டால், நம்ம ஜர்தோசி வந்து எந்த ஹைட்டில் நம்ம வந்து கரெக்டாக ஸ்டிக் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான், வேறு எந்த பர்பஸ்க்காகவும் கிடையாது. ஸோ அதனால் இது தெரிஞ்சாலும் பரவாயில்ல, தெரியலனாலும் பரவாயில்ல. நீங்கள் பெருசாக போட்டுட்டிங்கனாலும் ஓகே, சிறுசாக போட்டுட்டிங்கனாலும் ஓகே. உங்களுக்கு வந்து எந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி நமக்கு எந்த இடத்துல ஸ்டிக் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஆரி ஒர்க்லேயே ஜர்தோசியும் பண்ணலாம். பட் வந்து இது வரைக்கும் எம்ப்ராய்டிங் பண்ணதே இல்லை அப்படிங்கிறவங்க கூட ரொம்ப அழகழகான டிசைன்ஸ்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வர்றதுக்காக போடுற வீடியோஸ் தான். இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம். ஏற்கனவே நாட் எப்படி போடுறதுன்னு ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போது நம்ம வந்து அவுட்ரு செயினும் போட்டுக்கலாம். ஸோ இதோட நம்ம வந்து நிப்பாட்டிக்கலாம்.
இப்போ நம்ம வந்து ஜர்தோசியை வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜர்தோசியை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எவ்வளோ ஹைட்டில் இருந்தால் அப்ராக்சிமேட்டாக கரெக்டாக வரும் அப்படிங்கிறத இந்த மாதிரி வச்சு இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் கொடுத்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக ஹைட் தெரியுது. இந்த ஹைட்லேயே நமக்கு வேணுங்கிற அளவுக்கு பீசஸ் கொஞ்சம் கூடுதலாகவே கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது எம்போஸ்டாக இருக்கிற மாதிரி காமிக்க போகிறோம். ஸோ அந்த எம்போஸ்டாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இன்பிட்வீனில் நம்ம ஒரு ஜர்தோசியை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது இது எம்போஸ்டாக இருக்கிற மாதிரி நம்ம காமிக்கிறதுக்காக ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கொஞ்சம் பெருசாகவே ஜர்தோசியை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது ஆக்சுவலாக உள்ள இன்னர் சைடில் வரப்போகிறது. ஸோ அதனால் சைஸ் மெஷர்மெண்ட்ஸ் நமக்கு தேவையில்லை. பாருங்க, இந்த மாதிரி போட்டு இந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வச்சு எடுத்துட்டு இது மேலே பாருங்க, இந்த மாதிரி நல்லா இழுத்துட்டு அது மேலே ஒரு தையல். ரொம்ப ஈஸி, இது போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் கொஞ்சம் பொறுமையாக போடணும், டைம் எடுக்கும். மற்றபடி நல்லா கிராண்டாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு ஏற்கனவே முடிச்சிருக்கிற இடத்துல இருந்து கண்டினியூஷன் வர்ற மாதிரி ஆரம்பிச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கோர்க்குறேன். இதை ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சு பார்த்துக்கோங்க. உள்ளே ஃபில் பண்ணதில் உங்களுக்கு கேப் இருக்குது அந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம மேலே வந்து ஜர்தோசியை வச்சு நம்ம டிசைன் பண்ணிடுவோம். முடிச்சுக்கலாம். இப்போது நம்ம திரும்ப நம்ம ஏற்கனவே செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த செயின் மேலே இல்லைன்னா பக்கத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீடில் எடுத்ததுக்கப்புறம் நல்லா இழுத்துட்டு பாருங்க, இந்த மாதிரி இந்த நூலை வந்து நம்ம ஒரு விரலால் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இதை வந்து டைட்டாக இழுத்துக்கலாம். இழுத்ததுக்கப்புறம் கீழே அந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு பக்கத்தில் குத்திடலாம். நான் திரும்ப காமிக்கிறேன். இந்த மாதிரி ஊசியால் எடுத்துட்டு நூலை கோர்த்துட்டு பாருங்கள், இதுக்கு பக்கத்தில் குத்தும் போது இந்த விரலால் நூலை பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் டைட் பண்ணிக்கலாம். இதே போல் இது சுற்றிரும் நம்ம வந்து ஃபில் பண்ணிகிட்டே வரலாம். இதே போல் நம்ம முடிச்சுக்கலாம். கீழே பாருங்க, இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து சென்ட்ரு ஜர்தோசி வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சென்ட்ரு ஸ்டோன்ஸ் வச்சுக்கணும். இப்போது இந்த சர்க்கிள் பண்ணுறதுக்கு இது பக்கத்தில் பாருங்க, இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டு 3 பக்கமும் தையல் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம சுற்றிரும் டிசைன்ஸ் பண்ண போகிறோம். ஸ்டோனை சுற்றிரும். அதுக்கு ஜர்தோசி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதை இப்போ இருக்கு இல்லையா, இதை இப்படி சுற்றிரும் நம்ம வைக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு தடவையும் இதை வச்சுட்டு கரெக்டாக அது வர்ற மாதிரி வந்து டேர்ன் ஆகிற இடத்த பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல நம்ம குத்திக்கலாம். குத்துனதுக்கப்புறம் அதனுடைய ஆப்போசிட் சைடில் ஒரு தையல் போட்டுடலாம். பொறுமையாக பண்ணோன்னா ஜர்தோசி ஒர்க் ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி இப்போது அடுத்து கண்டினியூஷன் இருக்கணும் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் பக்கத்துலேயே குத்தி அதே மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் ஜர்தோசி எடுத்துக்கலாம். இங்கே வருதுன்னு பார்த்து ஒவ்வொரு இடத்துலையும் அந்த இடத்துல பிடிச்சிட்டு ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம வந்து தையல் போடணும். போட்டால் தான் அந்த இடத்துல அது நல்லா ப்ரெஸ் ஆகிருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ இதே மாதிரி நம்ம ஜர்தோசியை வச்சு ஸ்டோன்ஸை சுற்றி தைச்சிக்கலாம். தைச்சதுக்கப்புறம் பக்கத்துலேயே நம்ம ஒரு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து நிறைய மெத்தடில் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஸ்டோன் செயின்ஸ் அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லைனா ஹாஃப் பீடில் இருக்கிற பேர்ல்ஸை வாங்கி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹாஃப் பீடில் இருக்கிற பேர்ல்ஸை வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போது இந்த மாதிரி பேர்ல்ஸ் ஹாஃப் பேர்ல் எடுத்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிறோம். எப்பயுமே வந்து க்ளூ வச்சதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ஸ்டோனாக இருந்தாலும் பேர்லாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டிக் பண்ணுங்கள். அதுக்கு கீழே நம்ம ஒரு சின்ன சைஸ் பேர்ல்ஸை வச்சிடலாம். ஸோ இதே போல் இதனோட அப்பர் பார்ட்டில் நம்ம ஒரு 6 பேர்ல்ஸ் வச்சிடலாம். ஸோ நல்லா மேலே வச்சுருக்கிற பேர்ல்ஸ் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை சுற்றியும் நம்ம வந்து கொஞ்சம் ஜர்தோசி வச்சுக்கலாம்.
இதே போல் நம்ம செஞ்சு ஜர்தோசி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி ஜர்தோசியை வச்சு ரொம்ப அழகான ஒரு மோட்டிவ்ஸ் எவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. இதே மோட்டிவ்ஸை உங்களுக்கு கையில் எத்தனை இடத்துல தேவைப்படுதோ, எவ்வளோ இடத்துல வச்சா கிராண்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நம்ம வந்து செஞ்சிட்டோம்னா நம்ம பேசிக்காக கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை வச்சு ரொம்ப கிராண்டான ப்ளவுஸை நம்மளாலையும் செய்ய முடியும். ஸோ கண்டிப்பாக இனி வர அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய கிராஃப்ட்ஸ்லாம் ரெகுலராக உங்களுக்கு அப்டேட்ஸ் ஆகிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Please don't forget to subscribe our channel. Thanks for watching. Keep on watching. Thank you.